ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பார்த்து சிரிக்கலாம், கேலி பண்ணலாம், ஏளனமாக பேசலாம். யார் என்ன செஞ்சாலும் நீ அதை கண்டுக்காமல் கவனிக்காமல் பொருட்படுத்தாமல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி வாழக்கூடிய உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. இன்னும் உன்னை வலிமையாக மாற்றுறதுக்கான பயணம் தான் இது. எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நல்லதையே நினச்சி நீ நல்லதையே செய்யும்போது எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். இப்போது நீ வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்ன சில விஷயங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். வராகி அம்மா, என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் கஷ்டம் போக மாட்டேங்குது. எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் தடங்கள் வந்துடுது. கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. இந்தா நடந்துடும், அந்த கிடச்சிருன்றாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. தாயேந்தான வருத்தப்பட்டு சொன்னேன். இதோ உன் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்துட்டேன். பிரச்சனைகள் எப்போதும் எவ்வளோ பெருசுன்னு பார்த்து பயப்பட்டுக்கிட்டு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க மாபெரும் சக்தியாக இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கும்போது எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை யோசி. கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இப்போது நீ அனுபவிக்கிற சோதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான உயர்வை நான் உருவாக்கி கொடுப்பேன்னு செல்லமே. இப்போ நீ சந்திக்கிற எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு கட்டி உன்னை சுகமாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கொஞ்சம் அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உனக்கான ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. நீ பொறுமையாக காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். நம்மால் ஜெயிக்க முடியுமா, நம்மால் உயர முடியுமான்னு யோசித்து வருத்தப்படும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கான நல்ல பலனை கொடுக்குறேன். என்னையே நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் இதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். தேவையில்லாமல் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீயாக ஒரு முடிவுக்கு வந்துடாதே. சில விஷயங்கள் உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்தாலும் உன்னை பயமுறுத்தினாலும் அதை தாண்டி உனக்கு துணையாக நான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். நேர்மறை எண்ணங்களை விட்டுறாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிறது போல உன்னை நெருங்கவிருந்த துன்பத்துகளும் ஆபத்துகளும் அத்தனையும் காணாமல் போகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இனி எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் உன்னை காப்பாற்றுறேன். எதை நினச்சும் நீ பயப்பட வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே. நீ செய்கிற முயற்சிகளில் எல்லாம் நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். தர்மத்தின் வழியில் உண்மையான பாதையில் நடந்து போகக்கூடிய நீ எதை நினச்சும் கவலைப்படாத. சோதனைகளை தாண்டி வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன்னு நம்பு. பொறுமையாக இருக்கும் உனக்கு பொக்கிஷமான வாழ்க்கையை அழகாக அமைச்சு தருவேன். உன் நல்ல குணத்துக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம் சாதாரணம் அல்ல. இது எல்லாமே ஒரு சோதனை காலம்தான். கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன். நடந்ததை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கான உயர்வை கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வதற்காகவே நான் வந்திருக்கேன். எந்த விஷயத்தில் முயற்சியை கைவிட்டலாம் நினச்சியோ அதே விஷயத்தில் அதே முயற்சியின் மூலமாக நான் உனக்கான வெற்றியை தர தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் பார்த்ததால தான் இப்போது
மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பாதையில் நீ சரியாக தான் போய்கிட்டு இருக்க. யார் என்ன செய்கிறாங்கன்னு திரும்பி பார்க்காத. அடுத்தவங்க போகிற பாதையையும் பின்பற்ற நினைக்காதே. ஏன்னா அடுத்தவங்க செய்கிறத நம்மளும் செய்யலாம்னு நினச்சின்னா தீய சக்திகள் உன்னை பின்னுக்கு இழுத்து கீழே தள்ளி விட்டுரும். நீ உன் மனசில் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்ல செயல்களோட வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி போய்கிட்டே இரு. உன் குறிக்கோள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என்று செல்லவே. உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ செய்கிறது எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். எந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி செஞ்சியோ, எந்த வெற்றியை பெறுவதற்கு முயற்சி செஞ்சியோ, அந்த இடத்தை அடைவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கவலைகள் கஷ்டம் என அனைத்தும் எனக்கு தெரியும். என்னடா வாழ்க்கை இது, ஏண்டா வாழ்கிறோன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். எதிர்மறை எண்ணங்களோடு நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கை புத்தகத்தில் நீ படிக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இன்னும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாதான் உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்களை நல்லபடியாக என்னால் நடத்தி கொடுக்க முடியும். உன்னை அள வைத்த பிரச்சனைகளையும் உன்னை வருத்தப்பட வச்ச விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வலிமையை கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு அது எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் வரதான் போகுது. தலையை உயர்த்தி தைரியமாக நடந்து போ. தோல்விகள் எந்த விதத்திலும் உன்னை பலவீனமாக்க நான் விட்டுட மாட்டேன். உன்னை வலிமையாக்கி உனக்கு துணையாக நான் இருந்து என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு அழகான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் செல்லமே. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து கலங்காதே. உன் கண்ணீரை தொடச்சிட்டு தோல்வியை தாண்டி வெற்றியை எட்டி பிடிக்க தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். என் அருளால் உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நான் செஞ்சு கொடுப்பேன். பொறுமையாக இருக்கும் உனக்கு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றியை இந்த வராகியம்மா கொண்டு வந்து சேர்க்குறேன். எதிலும் அவசரப்படாத. உனக்கான கதவை நிச்சயமாக நான் திறப்பேன். அமைதியோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் உனக்காகவே அழகான வெற்றிகளையும் பாராட்டுகளையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன் வாழ்க்கையில் சிறந்த பகுதி இப்போது தான் தொடங்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் அமைதியும் கண்ணீரும் உனக்கான வெற்றிகளை கண்டிப்பாக பெற்றுத்தரும். உன் முயற்சிக்கு ஏற்ற பலனையும் நான் நிச்சயம் கொடுத்தே தீர்வேன் செல்லமே. நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல சக்தியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். இனிமேல் உன்னால் நடக்காது முடியாதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் உண்டாகும்படி செய்வேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ கேட்டும் கிடைக்காத விஷயங்களை நினச்சி நம்ம தோற்று போயிட்டோன்ற முடிவுக்கு வந்துடாத. இனிமேதான் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லியிருந்தேன் அல்லவா? இதோ என் வாக்கை காப்பாற்றுறதுக்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவின் பெயரை சொல்ல சொல்ல உன் மனசில் இருக்க பாரங்கள் அனைத்தும் குறைந்து உனக்குள்ள தெளிவு உண்டாகும். ஏன்னா வராகின்றது சாதாரண தெய்வத்தின் பெயர் மட்டுமல்ல, உடஞ்சி போயிருக்க மனசுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தைரியம் தரக்கூடிய நம்பிக்கை. பல கஷ்டங்கள் இருந்தாலும் மனசு உடைஞ்சிடாமல் தைரியமாக நீ இருக்கணும். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ நினச்ச அனைத்தையும் நான் நிச்சயம் வெற்றிகரமாக முடித்து கொடுக்குறேன். எது நடக்கணும்னு இருக்கோ அதை கண்டிப்பாக நல்ல முறையில் நடத்தி கொடுத்துட்றேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேளு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் நீ யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே. உனக்கு எதிராக பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் இன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி நீ அமைதியாக இருந்தாலும் நாளைக்கு இந்த உலகமே உன் வெற்றியை பற்றி பேசும்படி செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு முன்னேறு. தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற.
உன்னை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுகிறாய்? இருப்பதை கொண்டு போதுன்ற மனசோட வாழ்க்கையை பொண்ணாக நினச்சி வாழ பழகு. இல்லாததை நினச்சி வருத்தப்படாம இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ என் செல்லமே. எந்த விதத்திலும் உனக்கு அநீதி நடக்க நான் விட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். இனி நடக்க போகிற நன்மைகளை அனைத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க தயாராகு. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழணும்னு நினைக்கும் போது உனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உன்னை விட்டு போன மாதிரி தெரியலாம். அது தேவையற்ற கெட்ட விஷயங்களும் சிந்தனையும் ஆணவமும் தான். உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிருந்த இந்த தீய விஷயங்களை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கவே நான் வந்திருக்கேன். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ மகிழ்ச்சியோடு வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்லபடியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ அடுத்தவங்களை நம்பி வாழ்ந்ததும் அடுத்தவங்க உன்னை ஏமாத்துனதெல்லாம் போதும். இனிமேலாவது உன்னை நம்பி வாழ பழகு. அதிகமான அன்பை விட ஆழமான புரிதல் தான் உறவுகளை நீண்ட காலம் நிலைக்க வாழ வைக்கும், ஒத்துமையாக வாழ வைக்கும். அடுத்தவங்க மேலே அன்பு காட்டுறதை விட அவங்கள சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழ தயாராக இரு. உன் வாழ்க்கையை திருத்தவும் மாற்றவும் உயர்த்தவும் உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. நீயாக விரும்பி உயராவிட்டால் உன்னை யாராலும் உயர்த்த முடியாது. உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் நீ வெற்றி பெறுவதற்கும் நீ முதல்ல முயற்சி செய். இந்த வராகியம்மா உனக்கு ஊக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சு இந்த வராகியம்மாவை நம்பி நீ பொறுமையோடு காத்திருந்தாலே உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். தாயுடன் பேசும்போது ரொம்ப அன்பாக பேசணும். தந்தையிடம் பேசும்போது ரொம்ப மரியாதையாக பணிவோட பொறுமையாக பேசணும். கணவன் மனைவியிடம் உண்மையாக பேசணும். சகோதர சகோதரிகளிடம் அன்போட பாசத்தோடு பேசணும். குழந்தைகளிடம் உற்சாகமாக பேசணும். நல்லவங்கிட்ட சந்தோஷமாக பேசணும். அதிகாரிகளிடம் பணிவாக பொறுமையாக பேச கற்றுக்கணும். இப்படி எல்லாருக்கிட்டையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் பொறுமையாக நிதானமாக நீ பேசும்போது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க நானே கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ கனிவாக பொறுமையாக இரக்கத்துடன் பேசும்போது உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க வேண்டிய வேலைகளை இந்த வராகியமாக நான் பார்த்துக்குவேன் என் செல்லமே. எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் திறமை இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் வந்து சேருது. உன் திறமையை நீ சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்துடும். உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. மனசில் கவலை வரும்போதும் சோர்ந்து நிற்கும் போதும் உன்னை நீயே உற்சாகப்படுத்திக்கோ. ஏன்னா உன்னை தவிர வேறு யாராலும் உன் மனசுக்கு முழு நம்பிக்கையை கொடுக்க முடியாது அல்லவா? தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கோ. இந்த உலகத்தில் வேறு யாரையுமே எதிர்பார்க்காத. ஏன்னா நீ நினச்சா மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்கு முதல் துணையே நீதான்றதை புரிஞ்சுக்கிட்டோ. அடுத்து இந்த வராகியம்மாவும் உனக்கு துணையாக இருப்பென்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தினா கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உன்னை கீழே விழுக வைக்கவும் அள வைக்கவும் எல்லாராலும் முடியும். ஆனால் உன்னை மீண்டும் எழ வைக்கிறதுக்கு உன் தன்னம்பிக்கை மட்டுமே போதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராகு. ஆயுதம் இல்லாமல் கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் அடுத்தவனை நம்பி ஜெயிக்க முடியுமான்றது கேள்விக்குறிதான். யாரையும் நம்பாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் ரொம்ப ரசித்து நேசித்து வாழ தயாராகு. எது உன்னை விட்டு போனாலும் யார் உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாதே. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன்.